விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்னும் அங்கீகாரத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கங்கை கொண்டான் மண்டபம் அருகே உள்ள தந்தை பெரியார் திருவுருவ சிலைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டு பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், நகர செயலாளர் நகர பாலாஜி, தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வல்லவன், மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி, சந்தியா, வினோத்குமார், ரீகன், தினேஷ், லோகநாதன், ரமேஷ், ராஜா, சுதாகர், கோபி, ஆட்டோ பாட்சா உள்ளிட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அதேபோல நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மானை சின்னம் நிரந்தரமாக ஒதுக்கப்பட்டிருப்பதையும் தேர்தல் ஆணையம் நேற்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் தலைமையில் சனாதனத்திற்கு எதிராகவும் எளிய மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களுக்காகவும் தலைவர் எழுச்சி தமிழ் அவருடைய தலைமையில் கருத்தியல் தலைமையில் தொடர்ந்து பணியாற்றுவோம். அதே போல இந்த வெற்றிக்கு உடலிருந்து அயராது பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.